ஒரு வசன தியானத்தை நாம் தியானிப்போம். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் பக்கம் 276 வசனம் 9வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. அருமையான தேவச்சனமே, வேதம் நமக்கு ஒரு ரகசியத்தை, ஒரு வெளிப்பாடாக கொடுக்கிறது. நம்முடைய வாழ்விலே நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்தை குறித்த, ஆண்டவரே எனக்கு நீங்க அதை கொடுங்க இதை கொடுங்க அப்படின்னு நம்ம ரொம்ப ஜெபம் பண்றது இயற்கை தான், ஒரு கிறிஸ்தவனுடைய இயற்கை. அவன் ஜெபிக்கிற பொழுது ஏதாவது தேவைன்னா தலையை மேலே தூக்கி நம்ம பரலோகம் அங்கே இருக்கிறதுனால அவரை நேராக கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு எல்லாத்தையும் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்ட்டு நம்ம கேட்கிற நம்முடைய வழக்கம். அது ஆவிக்குரிய வல்லமைகளோ குடும்பத்தின் தேவைகளோ இப்படி பலவிதமான காரியங்களை நாம் அப்படி ஜெபிப்பது மிக சந்தோஷமான காரியம். பட் ஒரு கருத்தை அறிந்து கொள்வோமானால் நம்முடைய ஜெபத்தில் பலவிதமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். ஒரு வீடு இல்லை, இப்போ நீங்களே ஒரு படிக்கிற ஒரு நல்ல பிள்ளையா இருக்கிறீங்க, ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு தேவனுடைய ஒரு மகத்துவம் நிறைந்தவராக இருக்கிறீங்க. உங்க டேபிள்ல உங்களுக்கு தேவையான புக்கை நீங்க வச்சுட்டு படிப்பீங்க. மிச்சம் மெயினான புக்கெல்லாம் எங்க இருக்கும்? ஷெல்ஃப்ல இருக்கும், முக்கியமான இடங்கள்ல அவைகள் இருக்கும். எது தேவையோ அதை எடுத்து நீங்க என்ன பண்றீங்க? வைக்கிறீங்க, அதை மெடிடேட் பண்றீங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு காரியங்களை செய்வதற்கு நீங்க ஒரு ஷெல்ஃப்ல இருந்து எடுத்து நீங்க படிப்பீர்களானால், பரலோகம் எப்படின்னு கேட்டீங்கன்னா சகல மனிதர்களுக்குள்ள ஹெட் ஆபீஸ் அதுதான். அந்த ஹெட் ஆபீஸ்ல எல்லாருக்கும் உண்டானதுடைய ஷெல்ஃப் அங்கதான் இருக்கு. அதை நீங்க எடுக்க வேண்டிய பொறுப்பு யாரு? நம்மது. நமக்கு வேண்டிய ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் படிப்பது போல நாம வாழ்க்கையில கிறிஸ்தவம் தோன்ற நாட்கள் முதல் கொண்டு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாட்கள் முதல் கொண்டு, அதற்கு முன்பாக தேவன் யார் என்பதை தெரிந்த நாட்கள் முதல் கொண்டு மக்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க, ஐயா கொடு 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 கொடுன்னு. அவர் சொல்றாரு, எப்பா உனக்கு ஒரு சேனல் ஓபன் பண்ணி உனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியும், எல்லாமே நான் வச்சுட்டேனே, எடு நீ படி, சுதந்திரித்து. சத்தியம் நீ கேட்கறதுனால இன்னைக்கு உனக்காக ஒரு புதிய சத்தியத்தை தேவன் உருவாக்கல. இந்த சத்தியம் என்னைக்கோ கொடுக்கப்பட்ட சத்தியம். அந்த சத்தியத்தை நீ பெற்றுக்கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன். ஆனா நீ முழங்கால் போட்டு உபவாசம் போட்டு என்ன கேட்டுக்கிட்டே இருக்கிறியா, நான் காண்பிக்கிற அன்பு உனக்கு தெரியலையான்னு கேட்கிறாரு. It is already given in your bureau, in your shelf. நீ என்ன பார்க்கறதுக்கு எதுக்காக பார்க்கறா தெரியுமா? உனக்கு என்ன புரியல, என்ன கேட்கறதுக்கு வேணா என்ன பாரு. நீ ஆதி உனக்கு தேவையவே இன்னும் நீ கேட்டுக்கிட்டே இருக்க. நீ எப்போ பெற்று எப்போ வாசித்து எப்படி பெரிய ஆக போற, எப்போ என்னுடைய சுதந்திரவாளியா நீ மாற போற? அலாட் பண்ணது உனக்காக. இங்க வேதம் மிக தெளிவாய் கொலோசியருக்கு பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. இங்கே தேவன் உனக்குள் ஆலயமாக விளங்குவாரானால், உனக்குள்ளவே அது வந்துருச்சே, ஏன் அதை நீ ப்ராசஸ் பண்ண மாட்ட? உனக்குள்ள இருந்தா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணி சரியாயிடும், உனக்கு உடம்பு சரியில்லை ஜெபம் பண்ணி சரியாயிடும். இதுக்கு மறுபடியும் பரலோகத்தை பார்த்து, ஆண்டவரே இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், நீங்க செய்யுங்கப்பா. உலகம் எப்படி இதுக்கு முன்பாக நம்ம வாழ்ந்தோமோ அதே உலகத்தை கிறிஸ்தவத்துல கொண்டாந்து அதே மாதிரியே தான் நம்ம பின்பற்றுகிறோம். அதுக்கு கிறிஸ்தவம் இல்லை. மிக தெளிவாய் சொல்லுகிற 10வது வசனத்துல, மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணமாய் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். We are 100% sufficient in God. 100% நாம் பரிபூர்ணமாய் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்பதை யார் உணரலையோ அவதான் கேட்டுக்கிட்டே இருப்பான். He will be going on keeping asking with God. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பெர்ஃபெக்ட் பொக்கிஷத்தை நான் உங்களுக்குள் நான் வச்சிட்டேன். ஆமென். அது சரீர சுகமா இருக்கட்டும், வில்லனா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், ஆஸ்தியா இருக்கட்டும், அந்தஸ்தா இருக்கட்டும், நீ கேட்க போற ஞானமா இருக்கட்டும், அறிவா இருக்கட்டும், புத்தியா இருக்கட்டும், எதிர்காலங்களா இருக்கட்டும், எதை கேட்கிறியோ
அது உன் பீரோவில் நான் கொடுத்துட்டேன். அந்த பீரோ உன் சரீரம். இது உள்ள சகலமும் இருக்கிறது. இன்னும் அதுல 3வது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியரா இருக்கு. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கி இருக்கிறது. If Jesus is with you. இப்ப கேள்வி உங்களை தான் நீங்க கேள்வி கேட்டு அங்க கேட்டு எனக்கு வரலையே நீங்க கேட்கறதுல அர்த்தமே கிடையாது. பலர் ஆசீர்வாதங்கள் பெறாமல் இருக்கிறதுக்கு அவங்க தான் தடையே தவிர வேற யாரும் தடை இல்லை. இந்த மீன்ல ஒரு மீன் இருக்கு. அந்த மீனுக்கு பேரு டேப். இந்த மீன் எப்படி இருக்கும்னா ரொம்ப பட்டையா இருக்கும். இது வலையில மாட்டிச்சுன்னா இந்த மீனால தப்பிக்க முடியாது. ஏன்னா அதனுடைய பரப்பளவு ஜாஸ்தி. குண்டு மீன் இல்லை. குண்டு மீனை விட வலைய உடச்சிட்டு போடும். தட்டை பெருசா இருக்கும் இந்த மீன் தட்டை. அதுக்கு பேரு டேப். இந்த டேப் மீன் ஒரு வலைக்குள்ள போச்சுன்னா அந்த வலையை விட்டு இந்த மீன் போக முடியுமா? ஏன்னா அதனுடைய அகலம் மெலிசி உள்ளதான், அகலம் பெருசு. இப்போ பிசாசு உங்களை என்ன பண்றான்னா அந்த வலைக்குள்ள போட்டு உங்களை தண்ணியிலே வச்சிருக்கிறான். மீன் சாகுமா? ஆனா வலையை விட்டு வெளியே வர முடியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படி மாட்டிக்கொண்டு இருக்கிற கிறிஸ்தவத்தை தான் பிசாசு பண்ணி வச்சிருக்கிறான். அப்ப அவருக்குள் ஞானம் இருக்கு, அவருக்குள் புத்தி இருக்கு, அவருக்குள் மகிமை இருக்கு, அவருக்குள் பிரசனம் இருக்கு. அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறாரா? அது இருந்தா உன் ஞானம் வெளியே பிரமாதம். நீ முட்டாள் கிடையாது. அவர் ஞானம் உங்களுக்குள்ள இருந்தா நீ முட்டாளா இருப்பியா? முடியுமா? ஆனா அநேகருடைய வாழ்வில் இதை அறியாத, இந்த ரகசியத்தை அறியாத கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். வேதாகமம் அச்சிடப்படுவதற்கு ஃபர்ஸ்ட் ரீசனே என்ன தெரியுமா? தேவன் எல்லாரும் ஞானவானா மாற்றுவதற்கு தான் ஃபர்ஸ்ட் புஸ்தகம் அச்சிடப்பட்டது இந்த வேதாகமம் தான். இந்த வேதாகத்துடைய இந்த பேப்பர் இருக்கு இல்லைங்களா? இந்த பேப்பர்ல வேதாகம வார்த்தையை தவிர எந்த வார்த்தை அடிச்சாலும் இங்க அடிக்கிறது அந்தாண்ட தெரியும், அங்க அடிக்கிறது இங்க தெரியும். ஆனா இந்த பேப்பரை எடுத்து பாருங்க. இந்த ஜிஎஸ்எம் இருக்கு இல்லையா? இந்த ஜிஎஸ்எம் ஒன்லி தேவனுடைய வார்த்தையை இதுல அடிச்சடிக்க முடியும். அடிச்சா இங்க இருக்கிறது அங்க இருக்காது, அங்க இருக்கிறது இங்க தெரியாது. இந்த ஸ்பெஷல் ஆண்டவருடைய ஞானம். இப்படி இந்த பைபிளை பற்றி வேதத்தை சொல்றதுன்னா எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதை எழுதின எழுத்தாளர்கள் 1600 வருஷம் முன்ன வாழ்ந்தது இவனுக்கு தெரியாது, இவன் வாழ்ந்தது அவனுக்கு தெரியாது. அதே கருத்தை இவன் சொல்லியிருப்பான். இவன் சொன்ன கருத்தை 1600 ஆண்டுகளுக்கு முன்பாக கருத்தை எழுதப்பட்டிருக்கு. சேம் மீனிங்ஃபுல் தான் வந்துகிட்டே இருக்கும். எங்க இருந்து வந்தது, ஏது இருந்து வந்தது? இப்படி உள்ள மகத்துவமான ஒரு வேத புஸ்தகத்தை ஆராய்கிற நீங்களும் நானும் ஏன் முட்டாள் வாழணும் என்பேன். ஞானமுள்ள கிறிஸ்துவின் சாயலை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். எதற்காக என்ன கிறிஸ்தவத்தில் அழைச்சிருக்கிறார் என்கிற கேள்வியை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 24 மணி நேரம். எனக்கு தெரிஞ்சு ஒரு வேளை பரலோகம் ஒரு வாய், ஒரு மனுஷனை போல வாய் இருந்தா அழுதுருக்கும் போல. இவனுங்க எல்லாம் என்னை கூப்பிட்டு என்னை விடமாட்டானுங்க. பரலோகம் இங்கதான் இருக்கு, நம்ம கையில தான் இருக்கு. அவர் அறிவும் புத்தியும் ஞானத்தினால் நம்மளை நிரப்பி இருக்கிறார். அவர் வைத்திருப்பதெல்லாம் அங்கே செய்யப்பட வேண்டியதை இங்கே செய்யப்படுவதற்கு உங்களையும் என்னையும் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரும் அட்லீஸ்ட் ஒரு 35 மார்க் வாங்கினா கூட நல்லா இருக்கும். அதை எட்டி பிடிக்க மாட்டோம் நம்ம. ஏன்னா விஷயம் தெரியல. எங்கேயாவது இதை பத்தி பேசினா கூட மற்ற என்ன நினைப்பான்னு பயமா இருக்கு. இந்த ஆளுக்கு எதையோ சொல்லிக் கொடுக்குறான், தப்ப சொல்லிக் கொடுக்குறானோ. நம்ம வசனத்தை சொன்னா கூட நம்ம டிராமா ஆக்ட் கொடுக்கல, வசனத்தை தான் நம்ம கொடுக்குறோம். நீங்க வீட்டில் போய் நீங்களே இந்த கொலோசியர் 2:9-10 கொஞ்சம் புத்திசாலித்தனமா அதை கொஞ்சம் வாசித்து பாருங்களேன். வேதத்தை வாசிக்கிற மாதிரி வாசிக்காங்க. இது வரைக்கும் நீங்க வேதத்தை வாசித்தீங்க தான், நல்லா வாசித்தீங்க தான். ஆனா அது மாதிரி இல்லை. இப்போ கொஞ்சம் புத்திசாலித்தனமா. ஸோ டோட்டலா அவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளதான் இருக்கிறார். ஸோ நமக்குள்ள இருக்கிற பொழுது ஏன் தோல்வியை பார்க்கணும், ஏன் வெற்றியை பார்க்க முடியல? சங்கீதம் இன்னைக்கு 1ஆம் சங்கீதத்தை எடுத்தீங்க. இந்த வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் யாரா இருக்கு? பாக்கியவனா இருக்க. அவன் நீர்க்காலில் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற ஒரு இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்படி? தன் காலத்தில் தன் கனியை தந்து
சோ எந்த ஸ்டேஜ்ல அந்த சீசன் கொடுக்க வேண்டிய மரம் எங்கனா யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வருதா, இல்ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வந்து அது தன் கனியை தருதா? சப்பிட்டு போட்ட மாங்காய் போட்டு எங்கன்னா மண்ணில உள்ள விழுந்தா போதையா, அது வளருது, மரமாகுது, அது பூக்கிற காய்க்கிற அந்த தேதியை பார்த்தா இது ஏப்ரல் மாசமான்னு பார்த்தா அது ஏப்ரல் மாசம். சோ ஒவ்வொரு கனிகளையும் தன் காலத்திலே தனி கனியை கொடுக்கிறவைகளா இருக்கிறது. ஏன் நீங்களும் நானும் இந்த பட்டையா இருக்கிற மீனை போய் வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு அந்த வலையிலிருந்து வெளியே வர முடியல, ஆனா ஜீவனோட இருக்கிறோம், சந்தோஷப்பட்டு இருக்கிறோம், நம்ம ஒரு வலைக்குள்ள இருக்கிறோம். வாங்க இந்த வலையை விட்டு இந்த மீன் தப்பிப்பது போல நீங்க தப்பிக்க உங்களை பிரயாசப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார். ரகசியத்தை அறிந்திருக்கிறதால்தான் என் வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிசாசு என்ன டெய்லி அஃபெக்ட் பண்ணுது. ஆமா, முந்தாள் நைட்டு 1:30 மணிலேருந்து பிசாசு வேலை. நாளை காலையில இந்த விதமான பிளெஸிங் ஆராதனை நடத்த போறியா? நாளை காலையில் ஆமாண்டா இதான் நடத்த போறேன். ஒருத்தருக்காக ஜெபிக்கிறா, அவங்களுக்காக ஜெபிச்ச பொழுது வெறும் பாம்புகள், செத்த பாம்புகள் கூட முழுவதற்கு அவங்க ஜெபிச்சு முடிச்சது சொல்றான், ஐயா ஏகப்பட்ட பாம்புகள் வெளியே பிச்சுக்கிட்டு போறதை நான் பார்க்கிறேன். ஏன் தரிசனம் அவங்களுக்கு தெரியுமா? அவங்க தரிசனம் எனக்கு தெரியுமா? ஆவியானவர் ஒருவர். எந்த ஃப்ரீக்வென்சியில நீங்க இருக்கிறீங்களோ அதே ஃப்ரீக்வென்சியில ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். உங்க ஃப்ரீக்வென்சி 0வா இருந்தா ஆண்டவருடைய ஃப்ரீக்வென்சி 0 இன்டு எதை போட்டாலும் அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுங்களா? 0 இன்டு 100 போட்டா கூட ஆன்சர் 0 தான் தெரியுமா? ஒரு 0வோட இது யார் இந்த இடத்துல இருந்தாலும் எத்தனை பெரிய நம்பரை போட்டாலும் ஆன்சர் 0. அட்லீஸ்ட் 1 நீங்க 1ஆ மாற பாருங்க. 1 இன்டு 200 எவ்வளவு ஆகுது? 200ஆ மாறும். அட்லீஸ்ட் 1% நீங்க ஆண்டவருக்கு நேராக உங்களை மாற்றப்படுவதற்கு ட்ரை பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையெல்லாம் ஒரு பொய்யான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில தான் போயிட்டு இருக்கு, அறியாமையின் வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. மனைவிக்கும் தாய்க்கும் கண்டுபிடிக்க முடியுதா? ஒரு மனுஷனுக்கு இது மனைவி இது தாயின்னு தெரியுமா தெரியாதா? ஒருத்தருக்கு இது அப்பா இது புருஷன் தெரியுமா தெரியாதா? இவ்வளவு தெரிந்திருக்கிற இந்த உலகத்துல ஏன் தேவனை நம்மால் அறிந்து கொள்ளப்பட முடியவில்லை? உன் ஞானத்தை திறக்கிற, இயற்கைக்கு ஒத்து போற, தாய்க்கும் தாரத்துக்கும் இயற்கைக்கு ஒத்து போகிற ஏன் ஞானத்துக்கு நீ ஒத்து போக மாட்டேங்கிறாய்? சோ தேவ ஜனமே உன்னை ஒப்புக்கொடு. மீண்டுமாக இந்த 9வது வசனத்தை கொலோசியர் 2ல வாசிக்கிறேன். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், the wholeness of godly nature. தேவத்துவம் என்றால் the godly, பரிபூர்ணம் என்றால் wholeness. தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. நீ செத்தா உள்ள உண்மை கிடையாது, 0. உன் பெயர் முதலாய் மறக்கப்படுவாய். பிரசங்கி 9:5 படி 6 படி. ஆனா உயிரோடு இருக்கிற நாட்கள்ல நீ தேவனை எண்ணி பார்க்க வேண்டிய அவசியத்துக்காக தான் உனக்கு இப்பவும் இந்த ஒரு fraction of second ஜீவனை கொடுத்துருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யூடியூப்ல பாக்குறவங்க நல்லா சிந்திக்கிறவங்களா இருக்கணும், மொக்கையா இருக்கக்கூடாது. யூடியூப 10 பேருடைய யூடியூப் பார்க்குற மாதிரி நான் பேசுகிற இந்த வேத வசனத்தின் யூடியூபை பார்க்கக்கூடாது. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக நமக்குள் நிறைந்திருக்கிறது. அது செத்த சரீரத்தில் ஜீவனாய் இருக்கிற நம்முடைய சரீரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.